சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ஒரு தொய்வான காலம்தான். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொஞ்சம் ஒரு தொய்வான காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தாமதத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்துருக்கக்கூடியது பொதுவாக பார்த்தீங்கன்னா Group 2 Group 4 ஏன்னா Group 1 மெயின்ஸ் ரிசல்ட் போட வேண்டியிருக்கு. பெரிய நோட்டிஃபிகேஷனை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்குது. காலதாமதத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. இடஒதுக்கீடு தொடர்பான அந்த PSTM தொடர்பான சில தீர்ப்புகள், அதே மாதிரி இடஒதுக்கீடு தொடர்பான சில அரசாணைகள், அதில் விதி மாற்றங்கள் செய்வது உள்ளிட்ட காரணங்களால் பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஎன்பிஎஸ்சியை நம்ம நிறைய குறை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையான காரணம் அப்படின்றது அரசு கொள்கை மாறுதலின் காரணமாக புதிய அரசாணைகள், இடஒதுக்கீடு PSTM தொடர்பான புதிய அரசாணைகள் வெளியிட வேண்டியிருக்கு. இதில் சில நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இவற்றிற்கு ஏற்றாற்போல் அரசாணைகள் அப்புறம் டிஎன்பிஎஸ்சியுடைய விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கு பின்னால் தான் நோட்டிஃபிகேஷன் போட முடியுது. இதை தவிர இடையில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அது தொடர்பான வழக்குகளும் ஃபைல் ஆகுது. சரியா? இதன் காரணமாக கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு படிக்கணும் அப்படின்றதான் இங்கே முக்கியமான விஷயம். இதனால் மனம் வெறுத்து போயிடக்கூடாது. சரியா? ஓகே, நம்பிக்கையாக படிங்க. அது ஒன்று தான் நம்ம இப்போ சொல்ல முடியும். வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் உண்மை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் 20 நினைக்கிறேன் 20/10/2021 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு, எல்லாரும் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கச்சில புள்ளியலாளர் பதவிகளுக்கான தேர்வுகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது சப்பார்டினேட் சார்நிலை பணிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம். புள்ளியியல் சார்நிலை பதவிகளுக்கான தேர்வுகள் அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி அவேர்னஸ் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்கனவே இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 வகையான போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நிறைய எதிர்பார்த்தோம், பட் ஆனால் ஒரு 3 வகையான போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்ற ஒரு போஸ்ட், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் அப்படின்ட்டு சொல்லுவோம். பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். அப்போ வட்டார சுகாதார புள்ளியியலாளர், மேற்பார்வையாளர்ல புள்ளியியலாளர், இந்த போஸ்ட் தான் அதிகமாக இருக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. இதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. சரிங்களா? 3 போஸ்ட் இருக்கு. இதுல எலிஜிபிலிட்டி உள்ளவங்க தான் எழுத முடியும். இதுக்குன்னு ஒரு ஆக்சுவலாக இது 159 + 2 161 போஸ்ட் இருக்கு. இது ஒரு 30 போஸ்ட். இது நல்ல போஸ்ட், பட் ஆனால் 2 தான் இருக்கு. ஆக மொத்தம் ஒரு 193 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆயிடுச்சு. இதை பொறுத்தவரை தகுதியானவர்கள் யார் எழுதலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்டைன் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவர்கள் மட்டும்தான் இதை எழுத முடியும். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஒரு போட்டித் தேர்வாளர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தகுதி இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா, டிகிரி குவாலிஃபிகேஷன் வைஸ், ஏஜ் வைஸ் தகுதி இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வகையை பொறுத்த வரைக்கும் இதற்கு யாருக்கு தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, யாருக்கு தகுதி? ஒரு 3 பட்டப்படிப்பு பயின்றவர்களுக்கு தகுதி மிக்கதாக இந்த போஸ்டுகள்லாம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிஎஸ்சி மேத்ஸ். அப்போ பொதுவாக பட்டப்படிப்புகளில் பிஎஸ்சி மேத்ஸ் கேண்டிடேட்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். அதே போன்று பிஎஸ்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இந்த போஸ்ட் இவங்களுக்கானது தான். கூடுதலாக
இவ்வளவு காலமும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி 2 தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தற்போது கூடுதலாக ஒரு டிகிரியை சேர்க்குறாங்க. அது என்னென்னா நம்ம பிஏ எக்கனாமிக்ஸ். அப்போ இந்த 3 பட்டப்படிப்பு முடித்தவர்கள் அல்லது இதிலேயே பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு வந்து இந்த தேர்வுகள் எழுதலாம் அப்படின்ற வகையில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டவுன் என்ன ஆகும், பாப்புலேஷன் நெருக்கடி, டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த டவுனை தாண்டி தான் நம்ம போகணும். இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், இந்த டவுனை தாண்டி தான் போகணும் அப்படின்றப்போ ரொம்ப டிராஃபிக் ஜாம், நகர்ப்புறங்களில் ரொம்ப நெருக்கடியாக தாண்டி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கு. ஆனால் இதை போன்ற ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ், சிறப்பு தேர்வுகளை பொறுத்தவரை இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பைபாஸ் ரூட்னு எடுத்துக்கணும். பைபாஸ் ரூட் யாருக்கு? பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்களுக்கு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்களுக்கு, பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்களுக்கு. பைபாஸ் வந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் கடினம் தான், தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புறவழிச்சாலை போன்றது தான். எந்தவித நெருக்கடியும் இன்றி, போக்குவரத்து இடைஞ்சல்கள் இன்றி, சிக்கல் இல்லாமல் ஒரு டவுனுக்குள்ளே நீங்கள் போய் கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த டவுனை கிராஸ் பண்ணணும்னா 15 to 20 நிமிஷம் ஆகிடும். ஆனால் 5 நிமிடங்களில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் பைபாஸ் வழியாக கடந்துடலாம். அப்போ இதை போன்ற ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம்ஸ், சிறப்பு தேர்வுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது பைபாஸ் மாதிரி தான். போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு பைபாஸ் ரூட். வெகு எளிதாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டெஸ்டினேஷனை ஈஸியாக அடையலாம். அப்போ இந்த 3 பட்டப்படிப்பு முடித்த தம்பி தங்கைகள் நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இல்லை சார் நான் சப்ஜெக்டில் வீக்கு, நான் மேத்ஸில் வீக்கு, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வீக்கு, எக்கனாமிக்ஸ் படித்தேன் சார் பட் அந்தளவுக்குலாம் நல்லா படிக்கலை, சப்ஜெக்டில் அந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எவ்வளவு வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? இதில் கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படின்றதா என்னுடைய கனிவான வேண்டுகோள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்தவரை போட்டி என்பது நம்ம அப்படி நினைக்கிறோம், கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அதற்கு தகுந்தாற்போல் கட் ஆஃபும் ரொம்ப லோவாகத்தான் இருக்கும். பழைய கட் ஆஃப் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 60% எடுத்தாலே போதும். அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் 60%, தட் இஸ் 60 கொஸ்டின்ஸ் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்ற வகையில் தான் இருக்குது. அது கூட இருக்க மாட்டிங்களா? சரியா? ஒட்டுமொத்தமாக 500 மார்க்ஸுக்கு 300 அப்படின்றதே நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல், உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தரக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்போ அதை மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம ஆளுங்க எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 போஸ்ட், 20,000 போஸ்ட், குரூப் 4 10,000 வருதா, 5,000 போஸ்ட் வருதா, 10,000 போஸ்ட் வருதா, அதுதான் நமக்கு ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் காம்படிஷனும் அதில் இருக்கும். எங்கெல்லாம் வேகன்சி குறைவாக இருக்குதோ, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 193 தானே சார், ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கெல்லாம் வேகன்சி குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும், காம்படிஷனும் குறைவாக இருக்கும், கட் ஆஃபும் குறைவாக இருக்கும். இது பழைய நீங்கள் எக்ஸாமை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். பழைய எக்ஸாமுடைய அந்த கன்சல்டன்ட் மார்க் லிஸ்ட், செடியூல் வெரிஃபிகேஷன் கூட்டங்களுடைய அந்த ரேஷியோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே அழகாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இதை போன்ற தேர்வுகளுக்கு போட்டி என்பது நிச்சயமாக குறைவு தான். சரியா? அப்போ இதை பொறுத்தவரை மற்ற போட்டியாளர்கள் உங்களுக்கு வரப்போறதில்லை. யாரெல்லாம் வரப்போறதில்லை? அதர் டிகிரிஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, பிசிக்ஸ் முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, சரிங்களா, அதர் பிஏ கோர்சஸ் முடிச்சவங்கலாம் யாரும் உங்களுக்கு போட்டிக்கு வரப்போவதில்லை. முழுக்க முழுக்க உங்கள் 3 பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு தான் இது போட்டி. சரியா? இதை தவிர ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருக்கு. நீங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை சார் அப்படிலாம் சொல்றீங்க. அப்போ உங்க கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரை வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அந்த வகையிலையும் ஈக்குவலன்ஸ் இருக்கலாம். ஈக்குவலன்ட் ஜிஓ போட்டிருப்பாங்க. பிபிஇ சில கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிபிஇன்னு இருக்கு. பிபிஇ முடிச்சவங்களுக்கும் இதுல எலிஜிபிலிட்டி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிஇன்னு யாராவது முடிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக எலிஜிபிலிட்டி இருக்கு. நான் 5 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் சார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 5 வருஷம் படிச்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கீங்களா? எம்ஏ எம்எஸ்சி 5 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார், ஆனால் இது பிஏ தான் கேட்குறாங்க, எனக்கு எலிஜிபிளானா நிச்சயமாக உங்களுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் கடைசி பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் அப்படின்ட்டு ஜிஓஸ் போடுவாங்க. அப்போ இது பிஎஸ்சி மேத்ஸுக்கு இந்த டிகிரி ஈக்குவல் அப்படின்ட்டு தலைமைச் செயலகத்தினால் அரசாங்கத்தினால் ஜிஓஸ் ரிலீஸ் செய்யப்படுது. அப்போ அதை நம்ம பார்க்கணும். அப்போ கூடுதலாக சில பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கும் குறிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக முடிச்சிருக்கவங்களுக்கும் இது நிச்சயமாக எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடும். அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ 3 பட்டப்படிப்பு முடித்தவர்கள் பிஎஸ்சி மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவர்களுக்கு தான்
இந்த மோட்டிவேஷன். ஸோ 20/10/2021 வந்திருக்கு. எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் 9/1/2022, பொங்கல், தைப்பொங்கலுக்கு முன்னாள். அப்போ தீபாவளியிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க, தைப்பொங்கல் வரையிலான காலம். அப்போ ஒரு பண்டிகையை நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு அடுத்த பண்டிகைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தயாராகலாம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா பண்டிகை மிக்க மன நிம்மதியோடு நம்மால் செலிப்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது 2 நாட்கள் தீபாவளி திருநாளை முடித்துட்டு என்ன பண்ணலாம், முழுக்க முழுக்க இதற்கு நீங்கள் தயார் செய்யலாம். ஸோ அப்போ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஏஜ் என்பது அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்வேஷன் இல்லாத ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், தட் இஸ் ஓசி என்போர் 30 வயது அப்படின்றது தான் வயது வரம்பு சலுகை. இப்போ 2 ஆண்டுகள் கோவிட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ 32 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதர இடஒதுக்கீட்டு பிரிவான பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வகுப்பாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் என்பது இங்கே இல்லை, ஏஜ் கட்டுப்பாடுகள் இல்லை. 30 வயதை தாண்டினாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்வுகளில் அப்பியர் ஆகலாம். ஸோ அப்போ எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி நீங்கள் தேர்வுகளுக்கு இதை அப்ளை பண்ணலாம். சப்ஜெக்ட்ல வீக்கெல்லாம் நினைக்காதீங்க, நிச்சயமாக இதை அப்ளை பண்ணுங்க. இது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நீங்க எக்ஸாம் பேட்டர்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பாக்கெட்ஸ்ல உங்களுடைய பேப்பர், தட் இஸ் மேத்ஸா இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம். இதுல எத்தனை கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மார்னிங் நீங்க எழுதக்கூடிய பேப்பர். 9/1/2022 காலையில் எழுதக்கூடிய பேப்பர் 200 கொஸ்டின் கொண்டதாக இருக்க போகுது இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து. அப்புறம் ஜிகேல 100 கொஸ்டின் கொண்டதாக இருக்க போகுது. சரியா? 200 கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வெயிட்டேஜ் பாருங்க, 200 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1.5 மார்க்ஸ். உங்களுடைய சப்ஜெக்ட்ல வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ். அப்போ எத்தனை ஆச்சு, 300 மார்க்ஸ் டு பி கவுண்டட். அப்போ 300 மார்க்கு கவுண்டிங் பண்றாங்க. அப்புறம் ஜிகே கொஸ்டின் 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இதுக்கு வெயிட்டேஜ் பாருங்க, கூடுதலாக கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு காலமும் யாரு காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தான் இதுல எட்ஜ் காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காரணம் பாருங்க, ஜிகேல எத்தனை கொஸ்டின் பாருங்க, 100 கொஸ்டின் தான். ஆனா வெயிட்டேஜ் என்னன்னு பாருங்க, இதுல 1.5, இதுல 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் ஜிகேல. 100 கொஸ்டின் இன்ட்டு 2 என்னாச்சு, 200 மார்க். ஆக மொத்தம் 500 மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. 500 மார்க்ஸுக்கு நீங்க எழுத போறீங்க. அப்போ 200 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1.5, 300 மார்க்ஸ். சார் டிகிரி முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு சார், 7-8 வருஷம் ஆச்சு சார், பரவாயில்ல. இப்பதான் முடிச்ச சார், ஆனால் சப்ஜெக்ட்ல வீக் சார், பரவாயில்ல. இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப குறுகிய காலம்தான். சரிங்களா? அடுத்து குரூப் 4, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்லாம் வரட்டும். இவ்வளவு காலமும் நீங்கள் காம்படிட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், 6 மாசமா படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஜிகேல ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஜிகேயை பொறுத்தவரை நீங்கள் ஓரளவு கவர் பண்ணி சிலபஸை கோத்ரூ பண்ணியிருந்தாலே நிச்சயமாக அதுவே இங்கே போதுமானது தான். அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சப்ஜெக்டில் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும். 200 கொஸ்டின் 1.5 தான், பட் ஆனாலும் அது 300 மார்க் இல்லையா? நிச்சயமாக. அப்போ 500 மார்க்குக்கு ப்ரீவியஸ் கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டாட்டிஸ்டிஷியன் போஸ்ட் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் 270 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டுருக்காங்க. அதில் கட் ஆஃப்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த 500க்கு பிலோ 300 எடுத்தவங்களே இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இன்டர்வியூ உண்டு, இப்போ இன்டர்வியூ இல்லை இந்த எக்ஸாமில். அப்போ பிலோ 300 அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்வேஷன், பிசி, எம்பிசி, எஸ்டி ரிசர்வேஷன்லாம் தவிர்த்துட்டு பாருங்க, 300க்கு கீழே எடுத்தவர்களே என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, ஜஸ்ட் 60% எடுத்தவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய கல்லூரி கால புத்தகங்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். 2 மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணலாம், நீங்கள் போஸ்ட்டை என்ஷூர் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இன்டர்வியூ இல்லை, சர்டிஃபிகேட்ஸ் பக்காவாக இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸாம், 1 டைம் எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம சர்வீஸில் என்ட்ரி ஆக போகிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷனாக இந்த 3 டிகிரி முடித்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக எழுதுங்க. குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் இதை நிச்சயமாக எழுதுங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் எழுதுங்க. நீங்கள் ஏற்கனவே ஜிகே படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் தடவை சர்வீஸ் வாங்கிடலாம். நம்பிக்கையோடு படிங்க. ஸோ 200 கொஸ்டினுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு 140 எடுங்க போதும். 140 சப்ஜெக்டில்
ஜஸ்ட் 70% எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, 140 எடுத்தாலும் என்னாச்சு, 210 ஆச்சு. ஜிகே பாருங்க, ஜிகேல நீங்க எவ்வளவு சுமாரா போட்டாலும் ஏற்கனவே கோத்ரூ பண்ணிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு 65 மார்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆச்சு பாருங்க, 130 மார்க் ஆச்சு. அப்போ 340ன்றது வெரி கம்ஃபர்டபுள் ஸ்கோர், நல்ல சேஃபான ஸ்கோர். எதை பத்தி யோசிக்க வேண்டாம். 350+ போயிடுச்சு அப்படின்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், கன்ஃபார்மா உங்களுக்கு சர்வீஸ் தான் அப்படின்னு நினைக்கலாம். 300+நாலே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தடவை. ஆனால் லாஸ்ட் டைம் வேகன்சிஸோட எண்ணிக்கை 270+ இருந்துச்சு. இந்த தடவை ஜஸ்ட் 193 அப்படின்ற வகையில தான் இருக்கு. காம்படிஷனும் கொஞ்சம் கூடி இருக்கு நிச்சயமாக. அதனால கட் ஆஃப் நம்ம வந்து என்ன பண்ணோம், டார்கெட்டை வந்து கூடுதலாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா, எய்ம் 400+னா கூட ஓகே, ஆனால் அவ்வளவு நம்மளால முடியல. ஷார்ட் டியூரேஷன் அப்படின்றதால எய்ம் 350+ எனஃப் எனக்கு தெரிஞ்சு. 350+ நீங்க அடிச்சிட்டீங்கனால அது சேஃப். சரிங்களா, ஏன்னா ஜிகேல இந்த மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் வராது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து திடீர்னு பழைய கொஸ்டினை எடுத்து வச்சிருப்பாங்க. இதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் 25 வந்துடும், 75 ஜிகே இருக்கு இல்லையா, நம்முடைய குரூப் 2க்கான சிலபஸ் தான் ஜிகேல. ஆனால் அதில் ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு 2018 உள்ளதை கேட்டிருப்பாங்க, 19 உள்ளதை கேட்டிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இப்போ உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கட்சியில் அது வராது. அதனால ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இங்கே மார்க் குறையும். அதில் 25 மார்க் மேத்ஸில் ஸ்கோர் பண்ணிடுறோம், மீதி 75ல் ஜிகே, கொஞ்சம் சயின்ஸ் கொஸ்டின், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னாலுமே வந்து 65 அப்படின்றத நம்ம எடுக்க முடியும். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க 60 எடுத்தால் கூட போதுமானது தான். அதனால தான் சொல்கிறேன். அப்போ சாதாரணமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இதை நீங்கள் சர்வீஸ் வாங்கிடலாம். ஸோ நம்பிக்கையோட படிங்க. கட் ஆஃப் மிக குறைவாக இருக்குது, இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சரியா, ரைட், ஓகே. அப்போ ப்ரீவியஸ் கட் ஆஃப் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். மற்ற வகையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கோர் வந்து அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, அப்ளை பண்ணிருங்க. ரொம்ப தள்ளிலாம் கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு குயிக்கா கிளியர் கட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ளை பண்ணிட்டு இது இல்லை சார் இதை விட்டுட்டேன் சார், அக்செப்ட் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்ற சந்தேகமே வரக்கூடாது. அப்போ அப்ளை பண்றப்போ கிளியர் கட்டா, ஸோ அப்ளை பண்றவங்க மேல பழியை தூக்கி போடாம நீங்க கூட இருந்து அப்ளை பண்ணுங்க, கரெக்டா அப்ளை பண்ணுங்க, எந்தவித சிக்கலும் இல்லாமல் அப்ளை பண்ணி முடிச்சுங்க. சரியா, 2 நாள் அப்ளை பண்ணி முடிச்சுங்க, தீபாவளிக்கு முன்னால் அப்ளை பண்ணி முடிச்சுங்க. அதை போட்டு கடைசி வரைக்கும் வச்சுட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவாக கெட்ட பழக்கம். சரிங்களா, ரைட், ஓகே. அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணணும், எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். 200 கொஸ்டின் உங்களுடைய சப்ஜெக்ட், அதாவது மேத்ஸ்ல இருந்து, தட் இஸ் மேத்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து, அப்புறம் எக்கனாமிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக என்ன இருக்க போகுது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. செர்டைன் ஏரியா, ஏன்னா நீங்க படிச்சது தான், நீங்க பட்டப்படிப்புல படிச்சது தான் வரப்போகுது. இதை தாண்டி வெளியே வரப்போறது இல்லை. அப்போ இந்த 3 பேப்பர்ஸ் வச்சிருக்கான். இதுல வந்து 200 கொஸ்டின், ஒன்று மேத்ஸ்ல இருக்கலாம், மேத்ஸ் கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கலாம், அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கலாம், அல்லது எக்கனாமிக்ஸா இருக்கலாம். உங்க பட்டப்படிப்புக்கு ஏற்றவாறு நீங்க அந்த இதை எழுத போறீங்க. சரிங்களா, இதுல எக்கனாமிக்ஸ் முடிஞ்சவங்களுக்கு உண்மையிலே வெயிட்டேஜ் தான். காரணம் என்னன்னா, மேத்ஸ்ல அப்ஜெக்டிவ் நேச்சர் அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், மேத்ஸ்லையும் ஸ்டாட்ஸ்லையும். ஆனா எக்கனாமிக்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு எட்ஜ் காட்டுது. ஆனா அதுல சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான். அதே போன்று மேத்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பேப்பரை அப்ரோச் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்போ 4 ஆப்ஷன்ல அவங்க அரைவ் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னா இதான் ஆன்சர்ன்றது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ ஈக்குவல் தான் சொல்ல போனால். இப்போ இந்த 3 பட்டதாரிகள் மட்டும்தான் எழுத போறீங்க, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவர்கள் தான். சரி, அப்போ இது நாங்கள் என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரியா, அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இதுல எந்த காலதாமதமும் இல்லாமல் குயிக்கா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அடுத்ததா பாருங்க, 2வது சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க. சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க, இதுதான் முக்கியம். நீங்க ஜிகே இருக்கு, சிலபஸ்னா 2 இருக்கு, உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கு, ஜிகே பேப்பர் இருக்கு. சரியா, ஜிகேயை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே கோத்ரூ பண்ணிருக்கீங்க. 6 மாசம் 1 வருஷம் படிச்சவங்களுக்கு இது நல்லா நிச்சயமாக எடுத்து காட்டும். புதிதாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் 2 மாத காலத்துல நீங்க எவ்வளவு இன்புட் கொடுக்குறீங்களோ அதற்கு ஏற்றாற் போல் அவுட்புட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஜிகேயை பொறுத்தவரை. ஆனால் சப்ஜெக்ட் இனிமே தான் படிக்க போறீங்க இல்லையா. சப்ஜெக்ட் மீன்ஸ் மேத்ஸோ ஸ்டாட்ஸோ எக்கனாமிக்ஸோ 3இல் 1 உங்களுடைய
பட்டப்படிப்பு தகுதிக்கேற்ப ரெடி ஆக போறீங்க. அப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல உள்ள சிலபஸ் என்னன்றதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பொதுவாக 10 யூனிட்ஸ் இருக்கும். பொதுவாக இது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சிறப்பு தகுதிகளுக்கான தேர்வுகளை பொறுத்தவரை ஏற்கனவே இதெல்லாம் சிலபஸ் வெப்சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க கௌத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொண்டதாக இருக்கும். மேத்ஸுக்கும் 10 யூனிட் இருக்கும். ட்ரிகோனமெட்ரி அல்ஜிப்ரால இருந்து ஆரம்பிச்சு வரிசையா 10 டாபிக் இருக்கும். ஸ்டாட்ஸ்லையும் 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸ் இருக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், சரியா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி ஒரு 10 டாபிக்ஸ் 10 யூனிட்ஸ் கொண்டதாக இருக்கும். 10 யூனிட்ஸ் தான், சரியா. எல்லா யூனிட்ஸ்ல இருந்தும் கொஸ்டின் வரப்போகுது. எத்தனை கொஸ்டின் வரப்போகுது? 200 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்போ சிலபஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. என்னென்ன டாபிக்குகள் கொடுத்துருக்காங்க முதல்ல அதை சிலபஸ் டவுன்லோட் பண்ணி 2 காப்பி 3 காப்பி எடுத்துக்கணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ரூமில் ஒன்று ஒட்டி வச்சுக்கணும். கையில் எப்போவுமே ரெஃபரன்ஸுக்கு ஒன்று வச்சுக்கணும். இன்னொன்று சேஃப்டிக்காக புக்கில் ஒன்று வச்சுக்கணும். சிலபஸ் லைன் பை லைனாக பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, இது எதெல்லாம் நம்ம படித்த ஞாபகம் இருக்குது, எதெல்லாம் இல்லை, அப்போ என்னென்ன போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறது எப்போவுமே சிலபஸ் பேசிஸ் தான் படிக்கணும். இந்த டாபிக் பார்க்குறீங்க, இந்த யூனிட்ல இத்தனை ஒரு 10 டாபிக் இருக்கலாம். அந்த 10 டாபிக்கும் டாபிக் வைஸ் நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்படின்ற வைஸ் 10 யூனிட்டுக்கான சிலபஸை நல்லா கோத்ரூ பண்ணுங்க, சரியா? ரைட். அதில் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எதில் நம்ம ஸ்ட்ராங்கு, எதில் நம்ம வீக்கு, எதில் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் வீக்காக இருக்குமோ அதெல்லாம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும். மேத்ஸ்லேயே ட்ரிகோனமெட்ரி கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரியா? அதில் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ சிலபஸ் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி என்னன்றதை பாருங்க. மேத்ஸ் கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸோடு ஸ்டாட்ஸ் சேர்ந்து இருக்குது. அப்போ எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ் மட்டுமே இல்லை, கொஞ்சம் ஸ்டாட்ஸும் இருக்குது. சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டாட்ஸும் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒன் ஆஃப் தி பேப்பர் இன் அவர் யூஜி டிகிரி தான், ரைட். இதில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா யூஜி சிலபஸ் தான், யூஜி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ முழுக்க நமக்கு தெரியுது நம்முடைய பிஎஸ்சி ஆர் பிஏ பட்டப்படிப்பு என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் வரப்போகுது அப்படின்றது தான் இங்கே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சப்போஸ் சிலபஸ் பார்த்தீங்க, சிலபஸில் 10 யூனிட் இருக்குது, 3லையுமே பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து தான் சிலபஸ் வைக்கிறாங்க. சிலபஸ் பார்த்த உடனே அடுத்து என்ன பண்ணுறீங்க? மெட்டீரியல்ஸ். இங்கே மெட்டீரியல்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது? இங்கே பெரிய சிக்கலே மெட்டீரியல் தான் சார். மெட்டீரியல் எக்ஸாக்டாக இல்லை சார், இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்பீங்க. மெட்டீரியல்ஸை பொறுத்தவரை நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியது உங்களுடைய டிகிரி தான். டிகிரியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் தூக்கி போட்டோமே சார், இப்போ திரும்ப கலெக்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு. சப்போஸ் இல்லை சார் நான் அதெல்லாம் பழைய பேப்பர் கடையில் போட்டுட்டேன் சார், இனிமேல் அதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா நிச்சயமாக நான் வீக்கு தான் சார், அதுக்காக நான் அதை திரும்பவும் படிக்க விரும்பலை, பேப்பர் கடையில் அதனால போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேஸ் போட்டிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க. அதில் டிகிரியில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் என்ன படிச்சிருப்போம்? லாங்குவேஜ் பேப்பர் படிச்சிருப்போம், தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. என்ன தேவை? எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன வருது? இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ் வரும், சரியா? செகண்ட் இயரில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்திருக்கும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்திருக்கும். அப்போ இதில் சிலபஸ் வைஸ் நமக்கு என்ன கவர் ஆகுதோ அந்த யூனிட்ஸ் உள்ள ஸ்டடி மெட்டீரியலை மட்டும் எடுத்தால் போதும். மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குன்னா அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கறதுல ஒரு 5 புக்கு 6 புக்கு தான் டிகிரியில் நம்ம படித்த யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல், சரியா? பொதுவாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கலாம். இன்கேஸ் நான் வேற எங்கேயோ படித்தேன் அப்படின்னாலுமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கலாம். அல்லது இங்கிலீஷில் ஸ்டடி பண்ணக்கூடியவங்க இக்னோவுடைய ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கலாம். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கலாம். பொதுவாக இது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இக்னோவுடைய மெட்டீரியல்ஸ் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, டிகிரி ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, அல்லது பழைய பேப்பர் கடையில் பழைய புத்தக கடைகளை போய் கேட்டு தேடுங்க. இந்த வாரம் நமக்கு இதான் வேலை, சரியா?
பழைய புத்தக கடையில் தீபாவளி கொண்டாடணும் இருந்தால் கொண்டாடுங்க, சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்கள் டிகிரியில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதை எடுங்க. சில நேரங்களில் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்காது சார், யூனிவர்சிட்டியுடைய பப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான சோர்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர் புக்ஸு அண்ட் சோர்ஸ் புக்ஸ். இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஆத்தர்ஸ் இருப்பாங்க, சரியா? அதே மாதிரி ட்ரிகோனோமெட்ரி அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸாக ஏதாவது ஆத்தர்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் புக் இருக்கும் இல்லையா? இப்போ இந்தியன் எக்கானமின்னா டட்டன் சுந்தரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சோர்ஸ் புக்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் அதுக்காக புக்கை மொத்தமாக கலெக்ட் பண்ணுறது இல்லை, நமக்கு எது ஃபேவராக இருக்கோ அதான் கலெக்ட் பண்ண போகிறோம். லாங்குவேஜுங்க ஒரு பேரியர் இருக்குது. தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழில் சில நேரங்கள் சில மெட்டீரியல் கிடைக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ், அவ்வளோதான், சரியா? அப்போ அந்த சோர்ஸ் புக்ஸு ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது பாருங்க, இது கிடைக்கலன்னா இதை வாங்கிக்கலாம். ரெஃபரன்ஸ் புக்ஸு சோர்ஸ் புக்ஸை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேத்ஸுக்கான சோர்ஸ் புக்கு யாராக இருக்கலாம், ஆத்தர் உள்ள புக்கு யாராக இருக்கலாம், ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவோம். யூனிவர்சிட்டி மெட்டீரியல் கிடைக்கலன்னா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாட்ஸு எக்கனாமிக்ஸில் நிறைய கிடைக்கும். மேக்ரோ எக்கனாமிக்ஸு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் தமிழ் பைலிங்குள்ள நம்ம ப்ரொஃபசர்ஸ், தமிழகத்தை சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, சரிங்களா? யூனிட் வைஸ் எடுக்கலாம். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸுக்கு தனியாக இருக்குது, மானிட்டரி எக்கனாமிக்ஸுக்கு தனியாக இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு தனி, மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு தனி, அதெல்லாம் இருக்குது. அதில் நம்ம முதல்ல புத்தக கடையில் போய் என்ன பண்ணணும், சும்மா இஷ்டத்துக்கு புக்கை வாங்கிடக்கூடாது. இந்த சிலபஸ் அடிப்படையில் என்ன புக்கு கவர் ஆகுதோ அந்த புக்கை தூக்கணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லை சார் எனக்கு தமிழ் தான் செட் ஆகும்னா தமிழ் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. அப்போ மெட்டீரியல் கலெக்ஷன் இங்கே ரொம்ப முக்கியம். காரணம் 200 கொஷின் உங்களுடைய சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் தான். அப்போ இந்த 2 போதும். மெட்டீரியல்ஸ் வைஸ் ஒன்று யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அல்லது அதற்கான ஆத்தர் அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ், இதுதான் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கு. சரி, ஓகே. இதை என்ன பண்ணணும் சார் அப்படின்னா 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்ல இருக்கிறத ஸ்டடி மெட்டீரியலை முதல்ல செக்ரிகேட் பண்ணுங்க. ட்ரிகோனோமெட்ரி எங்கெல்லாம் இருக்கோ என்ன பேஜில் இருக்கோ அதெல்லாம் கிழிச்சிருங்க. கிழிச்சு ஒரு யூனிட்டை ஒரு ஸ்பைரல் போட்டு தச்சிருங்க. இதுதான் ஒரு யூனிட் 1. யூனிட் 2க்கு அடுத்த செட்டு அல்ஜிப்ராக்கு தனியாக எடுங்க. அப்படியே ஒவ்வொன்றா டாபிக் எடுங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுங்க, சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்லேயே பாருங்க, ரிசர்ச் பேப்பர் இருக்கா, இது இருக்கா, ஒவ்வொரு யூனிட் இருக்கா, அந்த யூனிட் வைஸ் என்னென்ன மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை தனியாக கிழிச்சு 10 யூனிட்டையும் தனித்தனியாக போட்டு ஒரு ரேப்பர் போட்டு தச்சு வச்சிடணும். 10 யூனிட் 10 இது இருக்கு, முடிஞ்சு போச்சு. அது தேவையில்லாத சிலபஸ் வைஸ் பார்க்கணும். அதில் சிலபஸில் என்ன இருக்குது அந்த புக்கில் யூனிட் வைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த யூனிட் வைஸ் அடுக்கி வைக்கணும். 10 யூனிட்லையும் 10 ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 பாடங்கள் இருக்கலாம், 10 டாபிக் இருக்கலாம். அந்த டாபிக் வைஸ் கிழிச்சு அடுக்கி வச்சிடணும். கதைன்னு புக்கெல்லாம் அப்படி சேர்த்து இது பண்ணி வைக்கக்கூடாது. தேவையானதை எடுத்து மீதியெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்போ ஒன்றும் தப்பு இல்லை, புத்தகத்தை கிழிப்பது ஒன்றும் தவறு இல்லை, சரியா? நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டாபிக் வைஸ் என்ன பண்ணிக்கிறோம், கிழிச்சு அடுக்கி தச்சு வச்சு 10 யூனிட்டையும் தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இதை தாண்டி நம்ம கேட்க போறதில்ல, இதை தாண்டி படிக்க போறது இல்லை அப்படின்ற அளவுக்கு கிளியர் கட்டா சிலபஸ் வைஸ் 1-2 டாபிக் மிஸ் ஆகத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு அதுக்காக தான் நமக்கு கட் ஆஃப்ல வெயிட்டேஜ்லாம் குறையுதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கோங்க, அதை செட்ரைட் பண்ணி தாச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்சுதா? முடிஞ்சது. அப்போ மெட்டீரியல் ரெடி. ஒன்று யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல், பொதுவாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இக்னோவுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட், என்னுடைய சஜஷன். அதில் சில டாப்பிக்குகள் கிடைக்கலையா, இந்த 10 யூனிட்ல ஏதாவது டாபிக் கவர் ஆகாமல் இருக்கா, அதுக்கான சோர்ஸ் புக் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு. காலேஜ் ப்ரொஃபஸருக்கு அடிச்சு ஐயா அப்படின்னா வாடா ஒரு நாள் எங்கடா போயிருந்தா இப்போதான் நான் தேவையானு கேட்பாரு. அப்போ கேளுங்க, இந்த டாபிக்கு சோர்ஸ் புக் எந்த ஆத்தர் நல்ல புக்கு, 3 வருஷம் காலேஜ் படிக்கிறதுலாம் கேட்காம இப்போ வந்து கேட்கியாடா அப்படிம்பார். ஆனால் சொல்லுவார். அப்போ யூனிட் வைஸ் நம்ம கலெக்ட் பண்ணி மெட்டீரியல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரி, அப்போ இது மெட்டீரியல். மெட்டீரியலை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். இதில் அப்ஜெக்டிவ் நேச்சர்லேயே படிக்கணும். MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பேஸ் பண்ணியே நம்ம படிக்க போகிறோம், சரியா? ரைட், ஓகே. அப்போ யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், தேவைப்படும் இடங்களில் அந்த ஆத்தர்ஸுடைய ரெஃபரன்ஸ் புக்ஸ், இதுதான் நமக்கான ஸ்டடி மெட்டீரியல், வேற எங்கேயும் இல்லை. இந்த 2 மாதமும் நீங்கள் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க. நான் பொதுவாக யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 6 மாதம் 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தான் இதில் சக்ஸஸ் ரேட் அதிகம்.
புதிதாக வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மினாலும் அவங்களாலும் முயற்சி பண்ணலாம். அப்போ அப்படின்ற பட்சம் நீங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய சப்ஜெக்டில். ரைட், ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியாச்சு சார். மெட்டீரியல் கலெக்ஷனோட போதுமா சார்? எப்படி படிக்கணும், நாங்கள் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கணும். எங்கே ஓல்டு கொஷின் பேப்பரை நாங்கள் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா, டிஎன்பிசியுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்துடலாம். மூன்றாவது, அப்ளை பண்ணிட்டீங்க, சிலபஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டீங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறீங்க, மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி தச்சு வச்சுட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டிஎன்பிசியில் ஓல்டு கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுல பொதுவாக ஓல்டு கொஷின் பேப்பர் நாங்கள் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தா, டிஎன்பிசியில் ஆன்சர் கீஸ் இருக்கு இல்லையா, பேஜ் ஆன்சர் கீஸ் அப்படின்ற ஒரு பேஜுக்கு போய் கண்ட்ரோல் எஃப் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு அடிங்க. ஸ்டாட்டிஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும், ஆன்சர் கீ வரும். இது வரைக்கும் நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் உடைய கொஷின்ஸும் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 12-13 கொஷின் இருக்கு, 12-13 வினாத்தாள்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு அதிகமா இருக்கு, மேத்ஸுக்கு ஒரு 4-5 பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, எக்கனாமிக்ஸுக்கு லிமிட்டடா தான் கிடைக்கும். நான் எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஸும் மேத்ஸும் பாத்தீங்கன்னா 12-10-2018 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. 12-10-2018 நடந்திருக்கு. ஆனா இது பிஜி ஸ்டாண்டர்ட் தான். என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெக்சரர் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. லெக்சரர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இது பிஜி ஸ்டாண்டர்ட், நம்ம யூஜி ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னாலுமே இந்த கொஸ்டினை நீங்க ஒரு சோர்ஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா யூஜி ஸ்டாண்டர்ட் சிலபஸுக்கும் பிஜி ஸ்டாண்டர்ட் சிலபஸுக்கும் சில யூனிக்னஸ் இருக்கு, சில விஷயங்கள் வந்து சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த வகையில நம்ம அதை பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 28-8-2018 28 ரிவர்ஸ்ல பார்க்க போறீங்க. 28-8-2018 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். காரணம் இது யூஜி ஸ்டாண்டர்ட், யூஜி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸும் இருக்கும் ஸ்டாட்ஸும் இருக்கும், மேத்ஸும் இருக்கு ஸ்டாட்ஸும் இருக்கு. அப்போ மேத்ஸுக்கான 200 கொஸ்டினும் ஐடியா உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும். ஸ்டாட்ஸ் முடிச்சவங்களுக்கு ஸ்டாட்ஸுக்கான 200 கொஸ்டினுக்கான ஐடியா இதுல இருந்து கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம், இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5-9-2017 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. 5-9-2017. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை டிஎன்பிசி வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிஷியன் இன் மெடிக்கல் சர்வீசஸ், ஸ்டாட்டிஸ்டிஷியன் இன் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இதெல்லாம் லிமிட்டடான போஸ்ட்டுக்கு நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னா, இதுல ஸ்டாட்ஸ் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுடைய ஓல்டு பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது. இதை தவிர வருஷம் பார்த்துட்டீங்கன்னா 12-2-2016 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், இந்த போஸ்ட் தான் சொன்ன. இந்த எக்ஸாம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்ட் தான். அப்போ கரெக்டா உங்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இதாவது பிஜி ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம், ஆனா இந்த மூன்றும் யூஜி ஸ்டாண்டர்டுக்கானது தான். இதுல மேத்ஸ் பேப்பரும் இருக்கு உங்களுக்கு கிடைக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரும் கிடைக்குது, ஸ்டாட்ஸ் பேப்பரும் கிடைக்குது. மேத்ஸ் கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பேப்பருமே உங்களுக்கு கிடைக்குது. 200 கொஸ்டின் உங்களுக்கு மாடல் கிடைக்குது. அடுத்ததா 7-5-2015 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இதுவும் யூஜி ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம். இதுலயும் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா இது ஆன்சர் கீ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. யூஜி ஸ்டாண்டர்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா. அப்போ இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு 12 கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. 23-6-2014 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. 23-6-2014 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் 1-3-2013 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. 1-3-2013 ஒரு தேர்வு நடந்திருக்கு. அப்போ இதை போன்ற தேர்வுகளுக்கான பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மாடலுக்கு தான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 12 எக்ஸாமுக்கான பேப்பர்ஸ் கிடைக்குது. இதுல ஸ்டாட்ஸுக்கு கிட்டத்தட்ட 12 பேப்பரும் கிடைக்குது. மேத்ஸுக்கு ஒரு 7-8 பேப்பர்ஸ் கிடைக்குது. இதுல யூஜி ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் தான் உங்களுக்கான சிலபஸ். பிஜி ஸ்டாண்டர்ட்ல பாதி வருது. பிஜி ஸ்டாண்டர்ட் கொடுத்தாலும் சிலபஸ் வைஸ் அதுல 50% வந்துருது. அப்போ பிஜி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினையும் முடிந்தால் அப்ரோச் பண்ணுங்க. சரி,
அப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு தான் நீங்க அடுத்து படிக்கவே போகணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்காம படிக்க போகக்கூடாது. எதுக்கு சார் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாதான் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதுமா அப்படின்ற ஐடியா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ன்றது தான் நமக்கு பெரிய அசெட். ஒரு எக்ஸாமை பத்தி ஒண்ணுமே தெரியாம போறப்போ நமக்கு பெரிய சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான். இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கிளியர் கட்டா ஐடியா கிடைச்சிடும். ஓ இப்படிலாம் கேட்குறாங்களா, சரியா? இப்போ ட்ரிகோனோமெட்ரினா ட்ரிகோனோமெட்ரியில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் நேச்சரில் என்ன கேட்க முடியுமோ அதான் கேட்பாங்க. அதில் ஏதாவது பேசிக்கான டேட்டாவாக இருக்கலாம், ஆன்சர் சம்ம டிரைவ் பண்ணக்கூடிய ஆன்சராக இருக்கலாம், 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடியது. தியரியிலேருந்து ஏதாவது கேட்பாங்க, சரியா? ஏதாவது தியரமாக இருக்கலாம், தேற்றங்கள்லேருந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ற ஐடியா மேத்ஸை பொறுத்தவரை, ஸ்டாட்ஸை பொறுத்தவரை, எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்க தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த வார வேலை அப்ளை பண்ணுறது கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். 3வது நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதுதான் பண்ண போறீங்க. டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஒரு கொஷின் எடுத்து 3 மணி நேரம் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அப்போ எப்படி கேட்டிருக்காங்க, மேத்ஸ் கொஷினா எப்படி கேட்டிருக்காங்க, 200 கொஷின் எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த கொஷின் டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கோயிங் டு பி ரிஃப்ளெக்டட் இன் த ஃபோர்த்கமிங் எக்ஸாம்ஸ். வரக்கூடிய தேர்வுகள் இது நிச்சயமாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த 3-4 கேள்விகள் இருந்து கொஷின் பேப்பர்ல இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஒரு கொஷின் எடுக்கிறவங்க என்ன ஐடியாவில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொஷின் பார்ப்பாங்க, அது அப்படியே கேட்க மாட்டாங்க, அதை இன்டைரக்டா மாற்றி விட்டு கேட்பாங்க. அதில் 4ல் உள்ள ஆப்ஷன்ல இருந்து இன்னொரு முறை வேற வகையில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் அந்த 4ல் இருந்து இன்னொரு ஆன்சரா இருக்கலாம். அதில் கொஷினை திருப்பி போட்டு அந்த ஃபிகர்ஸை மாற்றி ஆன்சர் வேற விதமா இருக்கலாம், மாடல் சேமாக இருக்கலாம், ஏரியா அந்த ஏரியால இருந்து எடுக்கலாம். ஒரு ஏரியாவில் எடுத்தாங்க அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க, இப்போ அந்த கொஸ்டின் ஏற்கனவே அந்த ஏரியாவில் எடுத்தாச்சு, ஆனால் அந்த ஏரியாவில் உள்ள இன்னொரு கொஸ்டின் அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள கொஸ்டினாக இருக்கும். முன்ன எக்ஸாம்ஸ்லாம் அப்படிதான் படிக்கிறதுன்ட்டு. லாஸ்ட் டைம் இதுல இருந்து கேட்டிருக்காங்களா, அப்போ அதுக்கு பக்கத்தில் வேற என்ன ஏரியா இருக்கு அந்த ரிலேட்டட் கொஸ்டின், அதை தான் நாங்கள் படிப்போம். அப்போ அதுல இருந்து இருக்கிறது. அப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இந்த எக்ஸாமுக்கு அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அது நீங்க டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போங்க, ஆன்சர் கீஸ் அந்த பேஜுக்கு போங்க, ஆன்சர் கீஸ்ல கண்ட்ரோல் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்ஸ் எப்போல்லாம் நடந்திருக்குன்னு தேடுங்க. முடிந்தால் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதை டவுன்லோட் பண்ணி நிச்சயமாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 4-5 பேப்பர் இருக்கா, 50-60 பக்கம் இருக்குது சார், பரவாயில்ல 300 பக்கம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு அதை தச்சு வச்சுக்கணும், ஒவ்வொரு பேப்பராக தச்சு வச்சுக்கணும். அதை நல்லா அனலைஸ் பண்ணிடணும். இந்த ஏரியாலன்னா இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேத்ஸ்லாம் வந்து 15 மார்க்ஸ் சம்மோ 25 மார்க்ஸ் சம்மோ பெரிய அளவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. 5 மார்க் 10 மார்க் சம்ஸை கூட சில நேரங்களில் அப்ஜெக்டிவ்ல கேட்குறாங்க. ஆனால் பெரிய சம் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதில் அப்ஜெக்டிவ் நேச்சர், எம்சிக்யூ நேச்சரில் மேத்ஸில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். தேவையில்லாதெல்லாம் படிக்க மாட்டோம், என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம படிப்போம். சரியா? அப்போ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இந்த கொஷின் பேப்பரை பார்த்துருணும். இல்லை சார் எனக்கு இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் மட்டும் போகுதுன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ் மட்டும் பாருங்க. இதை தவிர பிஜி ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸும், ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர், அந்த லெக்சர் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை போன்ற பேப்பர்ஸ்லாம் எம்எஸ்சி மேத்ஸுக்கும் எம்எஸ்சி ஸ்டாட்ஸுக்குமான பேப்பர்ஸாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூடுதலாக டீட்டெயில்டாக போகும். அதையும் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு 10-12 கொஷின்ஸ் கிடைக்குது. அந்த 12 கொஷினையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிடலாம். இதில் மேத்ஸ் மட்டும் ஒரு 5-6 பேப்பர்ஸ் கிடைக்குது. ஸ்டாட்ஸுக்கு தான் ஒரு 11-12 கிடைக்குது. மேத்ஸுக்கு ஒரு 5-6 பேப்பர்ஸ் கிடைக்குது. அந்த 6 பேப்பர்ஸ் நீ அனலைஸ் பண்ணிங்கனாலே நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இன் டிஎன்பிஎஸ்சி. அப்போ எக்கனாமிக்ஸ் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சில பேப்பர்ஸில் இருக்குது. என்ன இருக்குன்னா, இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்சர் கீஸில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் கீஸில் என்ன நோட்டிஃபிகேஷனுக்கான ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது பிஜி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் கிடைக்கும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 2 தடவை இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. 2013 ஒன்று, 17-18 ஒன்று நடந்திருக்கு. அதுக்கான எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெக்சரர் இல்லை, எக்கனாமிக் அனலிஸ்ட்னு ஒரு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. எக்கனாமிக் அனலிஸ்ட், சோசியாலஜிக்கல் அனலிஸ்ட்டும் எக்கனாமிக் அனலிஸ்ட்டுக்கும் ஒரு பேப்பர் நடந்திருக்கு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், ஆனால் சிலபஸில் உங்களுக்கு 50% கவர் ஆகிடும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் அந்த ஆன்சர் கீழே போய் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான 200 கொஸ்டின்ஸும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். யூஜி ஸ்டாண்டர்ட் பிஜி ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா சிலபஸ் வைஸ் பார்க்கறதுல கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் டாபிக்ஸ் வந்து பிஜி ஸ்டாண்டர்ட் உள்ளதும் யூஜி ஸ்டாண்டர்ட் உள்ளதும் லிங்க் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இதை போன்ற எக்கனாமிக்ஸுடைய ஓல்டு கொஸ்டின்ஸையும் நீங்கள் டிஎன்பிசியுடைய வெப்சைட்டில் ஆன்சர் கீழே அப்படியே கொஸ்டினை டவுன்லோட் பண்ணலாம். அதில் ஆன்சர் கீயும் சுழிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கறதுல அதை டெரைவ் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுங்க. அது என்ன இருக்கு, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ட்ரிகோனோமெட்ரியா அதில் என்ன ஏரியாலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஏரியா வால்யூமில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு அது சால்வ் பண்ண முடியுதா, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அனலைஸ் பண்ணுங்க. இதை மெட்டீரியலோட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய யூனிவர்சிட்டி ஸ்டடி மெட்டீரியலோட என்ன பண்ணுங்க, கம்பைன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்போ இந்த போர்ஷன்லாம் இங்கேருந்து வந்திருக்கு, இந்த கொஸ்டின்லாம் இப்படி கிடைச்சிருக்கு. அப்போ இதை லிங்க் பண்ணி பாருங்க மெட்டீரியலோடு ஓல்டு கொஸ்டின். அப்போ ஓகே, மெட்டீரியலில் இதெல்லாம் இப்படி கேட்டிருக்காங்க, நம்ம கொஸ்டின் பேப்பரில் எங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓல்டு கொஸ்டினில் பார்த்ததை மெட்டீரியலில் பார்க்குறப்போ நம்முடைய கான்ஃபிடன்ட் லெவல் வந்து கூட ஆரம்பிச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், சரியாக போயிட்டுருக்கோம், அப்போ இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒர்க்கு மட்டுமே ஒரு வாரம் எடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை இது பண்ணிவிட்டு ஓல்டு கொஸ்டினில் டவுன்லோட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் 10 நாள் ஓடிடும். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போகிறது. அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். சரியா? ரைட், ஓகே. அப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்போ இப்படி தான் முன்ன யூனிவர்சிட்டியிலாம் எக்ஸாம் நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், டிகிரி படிக்கிறதுலாம் படிக்கவே மாட்டோம். காலேஜில் கல்லூரி வாழ்க்கை இல்லையா, அப்போ நம்ம என்ன படிப்போம், ஒன்றும் பண்ண மாட்டோம். எக்ஸாமுக்கு 2 நாள் 3 நாள் என்ன பண்ணுவோம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், நம்ம 3 வருஷம் 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுவோம். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை மட்டும் தான் பார்ப்போம் இல்லையா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் வந்துடும், அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்கும். நிச்சயமாக அது மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் டிரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வரும், அல்லது அது சார்ந்த கேள்விகள் வரும், அல்லது 4 ஆப்ஷன்ல உள்ளது இந்த தடவை இந்த ஆப்ஷன் உள்ளது கொஸ்டினா கேட்டிருப்பாங்க, அடுத்த ஆப்ஷன் உள்ளது கொஸ்டினா கேட்பாங்க. அப்போ ஒரு 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க 800 கொஸ்டின் பார்த்ததுக்கு சமம். 4 ஆன்சர் இருக்கு, 200 × 4 800. அப்போ 800 ஆன்சர்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு சமம் ஒரு கொஸ்டின் மொத்தமா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது புரியுதா? முக்கியம். ரைட், ஓகே. இப்போ 4வது நாங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டோம் சார். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே நீங்கள் அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் செட்டை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இந்த சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் செட் கொஸ்டினுக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது? ஜிகே பேப்பரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட்லேயே ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். ஆனால் அந்த 200 கொஸ்டினை பொறுத்தவரை நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 கொஸ்டினை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின்ஸ் வந்து அவசியம். குறிப்பாக மேத்ஸ் ஸ்டாட்ஸ் இருக்கிறதால இது ரொம்ப அவசியம். ப்ராக்டிஸ் செட் கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பொதுவாக சிலபஸ் அடிப்படையிலேயே பார்க்கும்போது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நெட்டில் கிடைக்கும். இங்கிலீஷில் நல்லா கிடைக்குது. எம்சிக்யூ ஆன் எக்கனாமிக்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எம்சிக்யூ ஆன் ஸ்டாட்ஸ், எம்சிக்யூ ஆன் மேத்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்க்கறதுல பொதுவாக நீங்கள் செட்டு நெட்டு இதுக்கான எம்சிக்யூ நிறைய கிடைக்கும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு எம்சிக்யூ நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் செட்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. ஆங்கிலத்தில் கிடைக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழில் கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தமிழில் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு நோட்ஸ் யாராவது தமிழில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை பாருங்கள். பிஜிடிஆர்பி நோட்ஸ் இல்லை, பிஜிடிஆர்பிக்கான எம்சிக்யூ பார்க்குறது வந்துட்டு. அப்போ நெட்டு செட்டுக்கானதும் சிலபஸ் வைஸ் நமக்கு 50% கவர் ஆகிடும். நிச்சயமா 50% சிலபஸ் நமக்கு நெட்டு செட்டுக்கு உள்ளது நிச்சயமாக கவர் ஆகும். அப்போ நெட்டு செட்டுக்கான அந்த எம்சிக்யூ கிடைக்குதா, புக்லெட் ஏதாவது கிடைக்குதா, ஆத்தர் வச்சு கிடைக்குதா வாங்கிக்கோங்க. டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூ கிடைக்குதா பாருங்க. அதுக்காக அளவா நிறைய புத்தகங்களை செய்யக்கூடாது. 4 புக்கை ரெஃபர் பண்ணிட்டு எது நமக்கு சூட்டபுளோ அதை மட்டும் வாங்கிக்கணும், அவ்வளோதான். எல்லா புக்கையும் வாங்கி சேர்த்து வச்சுட்டு 2 மாதம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ லிமிட் பண்ணிக்கணும். மெட்டீரியலே அதே மாதிரி தான். கொஷின்
ஓகே, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் லிமிட் பண்ணிக்கணும், இவ்வளவுதான் இதுதான் வரப்போகுது அப்படின்ற அளவுல நீங்க கொஸ்டினை பார்த்து மெட்டீரியல் வாங்கினா கூட ஓகே தான். சரியா? சிலபஸ் அடிப்படையில் கொஸ்டினை பார்த்துட்டு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். எம்சிக்யூ எக்கனாமிக்ஸ் செட்டு, சரியா, செட்டு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போன்ற லெக்சரர்ஸ்க்கான அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ வரும். அப்புறம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கும் நிறைய இருக்கு, எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, மேத்ஸ் ஸ்டாட்ஸுக்கும் கிடைக்குது. எம்சிக்யூனே அடிச்சு பாருங்க, எம்சிக்யூ அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை வாங்கிக்கங்க. வாங்கிட்டு நமக்கு இந்த 10 யூனிட் சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க போதும். மீதி தேவையில்லாதெல்லாம் போட்டுருணும். அதில் ஒரு 30 யூனிட் இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவை இந்த 10 யூனிட் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக் எதுலலாம் இருக்கோ அதை மட்டும் டிக் பண்ணிட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சரியா? ஓகே. பிஜிடிஆர்பிக்கான எம்சிக்கும் எடுக்கலாம், அதுலேயே உங்களுக்கு 50% நிச்சயமா கவர் ஆகுது. யூஜியில் உள்ள பாடங்களும் அதில் வரத்தான் போகுது. ஏன்னா பேசிக் எல்லாமே எங்கே இருக்கு? யூஜியில் தான் இருக்கு. ஓகே. இதை தவிர பப்ளிஷர்ஸ் போடுறாங்க, சுறா பப்ளிஷர்ஸ் போடுறாங்க, சக்தி பப்ளிஷர்ஸ் போடுறாங்க. அவங்களுடைய ப்ரீவியஸ் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க எல்லாமே போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் செட் போட்டிருப்பாங்க, டிஎன்பிசிலேருந்து கேட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை போட்டிருப்பாங்க, மாடல் ப்ராக்டிஸ் செட்டும் போட்டிருப்பாங்க, எம்சிக்யூவில் போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக அதையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக தெரியுதோ இந்த ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிக்கணும். இதெல்லாம் மெட்டீரியல் கலெக்ஷன் முதலே பண்ணிடணும். இதெல்லாம் கடைசி நேரம் பண்ணிட்டு இருக்க முடியாது, முதலே பண்ணிடணும். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேயா? அப்போ இவ்வளோதான் விஷயம். அப்ளை பண்ணுங்க. சிலபஸை என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணி 3 காப்பி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதுலேயே சில டாபிக் நல்லா இல்லை அப்படின்னா சோர்ஸ் புக்கோ அதில் அந்த ரெஃபரன்ஸ் ஆத்தருடைய புக்கோ வாங்கிக்கிறீங்க. அதை பிரித்து என்ன பண்ணிடுங்க, 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து கிழிச்சு தச்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிசியுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஸ்டாட்ஸுக்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, மேத்ஸுக்கு ஒரு 5-6 பேப்பர் இருக்கு. இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை பிஜி ஸ்டாண்டர்டில் அந்த ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்க்கான பேப்பர்ஸ் கிடைக்குது, எக்கனாமிக்ஸ் பேப்பர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் அனலிஸ்டுக்கான டிஜிபி ஆஃபீஸில் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு எடுத்தாங்க, ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான். அது பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கொண்ட ஒரு பேப்பர் கிடைக்குது. அப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் கிடைக்குதோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இதை தவிர ஓல்டு ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின்ஸை வாங்கிக்கோங்க. அது நெட்டு செட்டுக்கான அந்த எம்சிக்யூவாக இருக்கலாம், அல்லது பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்லாம், பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய கவர் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஏரியா கவர் ஆகுதோ அதுக்கான எம்சிக்யூ நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அல்லது பப்ளிஷர்ஸ் சக்தி அண்ட் சுறா பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய இதுக்குன்னே புக்கில் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அவங்க மெட்டீரியலும் போட்டிருக்காங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ப்ராக்டிஸ் செட் சேர்த்தே போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் செலக்டிவாக தான் வாங்கணும், எல்லா புக்கையும் வாங்கி பார்க்கக்கூடாது. முதல்ல போய் தேடுங்க, எது ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கணும். இதெல்லாம் நீங்கள் 1 வாரம் 10 நாட்களுக்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடணும். அப்ளை பண்ணிடணும், சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிடணும், டிஎன்பிசியுடைய ஓல்டு கொஸ்டினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி தச்சு முடிக்கணும், ப்ராக்டிஸ் செட்டு வாங்கிக்கணும். அவ்வளோதான். சரியா? இதை வாங்கிட்டு என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும், படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். படிக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 10 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் தான் இருக்கும். 9/1 ஜனவரி, இப்போ நம்ம நவம்பர் 9ல் ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்கும், ஒரு 60 டேஸ் தான் இருக்கும். 60 டேஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. அப்போ 10 யூனிட்டு. அப்போ நம்ம சப்ஜெக்டும் இருக்குது சார், ஜிகேவும் இருக்குது சார், என்ன படிக்கிறது? ஜிகே நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய பட்சத்தில் கிரேட், இல்லாத பட்சத்தில் நீங்கள் படிக்கத்தான் செய்யணும். டெய்லி சப்ஜெக்டில் 10 யூனிட் இருக்கு இல்லையா, 10 யூனிட். இப்போ 10 யூனிட்னு பார்த்துக்கோங்க, 10 யூனிட்ஸ் இருக்குது சப்ஜெக்டில், 200 கொஸ்டினுக்கு படிக்க போகிறீங்க. அப்போ வீக்லி 1 யூனிட் எடுத்துக்கலாம். சரியா? வாரத்துக்கு 1 யூனிட் எடுத்துக்கலாம். 70 நாள் ஆகும். இன்கேஸ் சில யூனிட்ஸை 4 நாள் 5 நாளில் முடிச்சிடலாம், உங்களுக்கே தெரியும். சரியா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 5 நாட்கள், ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 5 நாட்கள் எடுத்துக்கலாம். இதான் உங்களுடைய ஸ்டடி பிளானாக இருக்கணும். ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 5 நாட்கள் எடுத்துக்கலாம். 10 யூனிட்னா எத்தனை நாளில் முடிச்சிடலாம்? 10 × 5 50 நாட்களில் முடிக்கலாம், 50 டேஸில் முடிச்சிடலாம். அடுத்த 10 நாள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ண போறீங்க. அடுத்த 10 நாள் என்ன பண்ண போறீங்க, ரிவிஷனுக்கு 10 டேஸ். ஆக மொத்தம் எத்தனை நாளில் முடிச்சிடலாம்? 60 நாளில் முடிச்சிடலாம். சரியா? கரெக்டாக எக்ஸாமுக்கு முந்தின வாரம் ரிவிஷன் பண்ண போறீங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. 5 நாட்கள் ஒரு யூனிட். ஒரு யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கு, ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டாபிக் படிக்கணும்.
பர் டே எத்தனை டாபிக்? 2 டாபிக்ஸ் பர் டே அப்படின்ட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுடைய சப்ஜெக்டில், சப்ஜெக்ட் மீன்ஸ் மேத்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்ஸாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். மேத்ஸ் கம் ஸ்டாட்ஸ், எக்கனாமிக்ஸ் கம் ஸ்டாட்ஸாக இருக்கலாம். சரியா? 2 டாபிக். அப்போ 5 நாட்களில் நீ என்ன பண்ணிடலாம்? ஒரு யூனிட்டை கவர் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது படிக்கணும். இன்கேஸ் பார்ட் டைம் வேலைக்கு போறீங்கன்னா விட்டுருங்க. இப்போதைக்கு 2 மாசம் முழுக்க இதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? நமக்கு வேலையே இதுதான். ஹாலிடேஸ்லாம் நிறைய வரும் இந்த பீரியட், நவம்பர் டிசம்பர்ல. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தீபாவளியை முடிச்சுட்டு அப்புறம் நேரம் அடுத்து நமக்கு பொங்கல் தான். இடையில என்ன ஹாலிடேஸையும் யோசிக்க வேண்டாம். முழுக்க முழுக்க இதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சனி ஞாயிறு எல்லாத்தையும் இதுலயே ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ திங்கள் டு வெள்ளி 5 நாட்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி 2 யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை மண்டே படிக்கிறத டியூஸ்டே ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக் போகணும். அப்புறம் வெனஸ்டே படிக்கிறீங்க, மண்டே படிச்சதையும் டியூஸ்டே படிச்சதையும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் வெனஸ்டே போகணும். அப்புறம் தேர்ஸ்டே வர்றீங்க, அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் தேர்ஸ்டே வரும். அப்புறம் ஃப்ரைடே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 4 ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரைடே போகணும். அப்போ ரிவிஷன் என்பது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டு கோத்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாட்டர்டே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க முடிஞ்சா. 5 நாட்கள் படித்ததை 6வது நாள் மொத்தமாக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்குனே ஒரு நாள் ஒதுக்கி பண்ணலாம். அல்லது 4 நாட்கள் படித்துட்டு 5வது நாள் மொத்தத்தை ரிவைஸ் பண்ணிடணும். இது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் போடணும். பொதுவாக 5 நாட்கள் படித்ததை 6வது நாள் ரிவிஷன் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ். சரியா? நேற்று படித்தது இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு படிக்கணும். அப்புறம் இப்படி 5 நாளும் படிச்சுட்டு 5 நாட்கள் படித்ததை 6வது நாளும் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இப்படி பிளான் பண்ணிக்கங்க. 10 யூனிட்டு 5 50 நாட்கள், ரிவிஷனுக்கு ஒரு 10 நாள், ஆக மொத்தம் எத்தனையாச்சு? 60 நாட்கள் அப்படின்றத உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். இது ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் ஜிகேயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஜிகேல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜிகேல எத்தனை இருக்கு? 10 யூனிட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். இந்த வாரம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் எடுக்கிறீங்க, அடுத்த வாரம் நேஷனல் மூவ்மெண்ட் எடுக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் பாலிட்டி எடுக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் ஜியோகிராஃபி எடுக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் எக்கனாமிக்ஸ். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை ஆச்சு? 10 யூனிட் 10 வாரம். ஏற்கனவே படித்துறீங்கன்னா ரீகலெக்ட் பண்ணிட்டு குயிக்கா கோத்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அப்போ இது ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க, 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இது ஒரு 2 மணி நேரம், டெய்லி 2 மணி நேரம் மொத்தமாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட்டை கவர் பண்ணீங்கன்னா 10 வாரத்துக்கு சரியாக இருக்கும். 10 யூனிட், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 படிச்சுக்கலாம். இதில் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்க வேண்டாம். சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இதை மாதிரி எக்ஸாம்ஸில் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே முன்னவே எடுத்து வச்சிருக்காங்க பட்சத்தில் 2019 கொஸ்டினாக இருக்கலாம், 2019 உள்ள கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், 20 உள்ள கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப பெரிய பலனை தராது. இருந்தாலும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா பின்னால் யூஸ் ஆகும். அப்போ ஜிகேயை பொறுத்தவரை 75 + 25. இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேத்ஸும் ஸ்டாட்ஸும் பண்ணுறவங்க இந்த 25 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் பண்ணுறவங்க இதுக்கும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். 25 மேத்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதுதான் இங்கே வெயிட்டேஜ். சரியா? 100 கொஸ்டின்ஸ். அப்போ இப்படி தான் உங்களுடைய ஷெட்யூலை நீங்கள் அமைச்சிக்கங்க. 10 வாரங்கள் இருக்கிறது அப்படின்னா, சொல்லப்போனால் 9 வாரம் தான் இருக்குது. அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் ஏதாவது மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். 10 யூனிட்டுகள் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். மேத்ஸில் 10 யூனிட் இருக்குது, ஸ்டாட்ஸில் 10 யூனிட் இருக்குது, எக்கனாமிக்ஸில் 10 யூனிட் இருக்குது. 5 நாட்களுக்கு ஒரு யூனிட் கவர் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 2 டாபிக், அல்லது சில யூனிட்ல 5 டாபிக் தான் இருக்கா, ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் இப்படி கவர் பண்ணிட்டு சாட்டர்டே அதை ரிவைஸ் பண்ணுங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இது ரெகுலர் ப்ராசஸாக போயிட்டே இருக்கட்டும். ஜிகேயை பொறுத்தவரை ஜிகேயும் அதே மாதிரி தான். 10 யூனிட் இருக்கு, வாரத்துக்கு ஒரு யூனிட். இந்த வாரம் பாலிட்டி, அடுத்த வாரம் ஜென்ரல் சயின்ஸ், இப்படி எடுக்கணும். இப்படி கோத்ரூ பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் அப்படியே கவர் பண்ணலாம். சரியா? சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் பார்க்குறீங்க, எப்படி படிக்கணும்? சப்ஜெக்டில் படிக்கக்கூடியது சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அந்த பாடத்தை தான் நீங்கள் கிளப் பண்ணி தச்சு வச்சுருக்கீங்க. அதில் அப்ஜெக்டிவ் நேச்சரில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும்தான் படிக்கிறீங்க. எப்படி கேட்பாங்க, ஐடியா என்ன? அதுக்கு தான் ஏற்கனவே உள்ள டிஎன்பிசிடி ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். பார்த்துட்டு போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் அடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டு போக முடியும். அப்போ நல்லா ரீட் பண்ணுங்க. அதில் அப்ஜெக்டிவ் நேச்சரில் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் டெரைவ் பண்ண முடியுதோ அப்படிப்பட்டதான் கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை ஆன்சர் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
சப்ஜெக்ட்ல. சரியா? இப்படி கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். இதில் ஒரு 75% நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானதுதான். நிச்சயமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், வாங்கிடலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு 100% சிலபஸை கவர் பண்ண முயற்சி பண்ணுங்க. எதில்? சப்ஜெக்டில். அப்போ மொத்தம் 10 வாரங்கள், 10 வாரங்களில் 10 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணலாம். ஜிகேயும் அதே மாதிரி தான், 10 வாரங்கள் 10 யூனிட்டை உங்களால் கவர் பண்ண முடியும். சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம், ஜிகேக்கு டெய்லி ஒரு 2 மணி நேரம், 5 மணி நேரம் நீங்கள் படிக்கலாம். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது கூடுதலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிகேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிகேக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். டிஎன்பிசியுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போன்ற சிறப்பு தேர்வுகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புக்லேருந்து எடுக்கிறத காட்டிலும் நிறைய கொஸ்டின் ஓல்டு கொஸ்டின் வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2021 லிமிட்டடாக தான் நடந்திருக்கு. 2020க்கான கொஸ்டின் பேப்பர், 2019க்கான கொஸ்டின் பேப்பர், 2018, 2017, 16, 15 இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கொஸ்டின் கிட்ட இருக்கு. அவ்வளவு பார்க்க வேண்டாம். நீங்கள் டெய்லி ஒரு கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின், எது? ஜிகே கொஸ்டின். அது குரூப் 4 ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், குரூப் 2 ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், குரூப் 1 ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். டெய்லி ஒரு ஜிகே கொஸ்டின். ஜிகே கொஸ்டின்ல 75 கொஸ்டின் இருக்க போகுது. 75 + 25, இதில் மேத்ஸ் 25 போக மீதி 75 கொஸ்டின் இருக்கு பாருங்க. டெய்லி ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் ஜிகே பர்பஸ்க்கு. ஏன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதை போன்ற தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் வந்து அப்படியே தூக்கி தூக்கி வைப்பாங்க. அப்போ ஜிகே நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா டெய்லி ஓல்டு கொஸ்டின் ஒன்றும் நீங்கள் பார்க்குறது நிறைய ஓல்டு கொஸ்டின் நிச்சயமாக வரும். நீங்கள் இது மாதிரி ஸ்பெஷல் பேப்பர்ஸ்லாம் பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்கும். கிட்டத்தட்ட 50% டிரெக்ட்லி இன்டெரக்ட்லி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ டெய்லி என்ன பண்ணுறீங்க? ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துருங்க. அப்போ இதுக்கு ஒரு 3 மணி நேரம், இதுக்கு ஒரு 2 மணி நேரம், இதுக்கு ஒரு 1 hour, 75 கொஸ்டின் தான் பார்க்க போறீங்க. அதில் ஆன்சர் மட்டும் ஹிண்ட்டாக எடுத்து ஆன்சர் எடுத்து நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓல்டு கொஸ்டினா ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, ஜிகேல மென்டல் எபிலிட்டி, அதுக்கு மட்டும் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 25 கொஸ்டின் இருக்கு. டெய்லி அதுக்கு ஒரு 1 மணி நேரம் கூட ஒதுக்கலாம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த வகையில் தான் நீங்கள் படிக்கிறது ஒன்று. டெய்லி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 நாட்கள், 6வது நாள் ரிவிஷன். அதே போன்று ஜிகே பேப்பரை பொறுத்தவரை 10 யூனிட்ல ஏதாவது ஒரு யூனிட், ஹிஸ்ட்ரியோ ஜியோகிராஃபியோ ஒரு வாரம் அப்படி கவர் பண்ணி முடிக்கலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுடைய டே டு டே ஒர்க்கில் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மீன்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பரை இந்த வாரமே அனலைஸ் பண்ண சொல்லிட்டேன். ஜிகேல உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ அப்படின்னு டிஎன்பிசியுடைய வெப்சைட்டில் போய் ஓல்டு கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுங்க. அதில் 75 கொஸ்டின் இருக்குது. குரூப் 1 மட்டும் 200 கொஸ்டின். சரியா? மற்றதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான். அதில் 25 மேத்ஸ் போக மீது 75 தான். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் தான் வரும். அந்த 60 கொஸ்டினையும் என்ன பண்ணிடுங்க, அப்படியே ஹிண்ட்டாக எடுத்து மனப்பாடம் பண்ணி தட்டிடுங்க. டெய்லி ஒரு கொஸ்டின், 70 நாள் 70 கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அப்போ ஜிகேல எப்படி கேட்டாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓல்டு கொஸ்டினை பார்க்க தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கும். புக்கை வைஸ் போகிறது வந்து அது ஒரு ப்ராக்டிஸ் தான், படிக்கிறோம். பட் ஆனால் ஓல்டு கொஸ்டின் பார்க்க தான் புக்கில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்ற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். டெய்லி ஜிகேக்கான ஓல்டு கொஸ்டினையும் ஒன்று பார்க்கணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கனாலே போதுமானது தான். நீங்கள் சப்ஜெக்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்களா, என்ன பண்ணுங்க இந்த பீரியடில் உங்கள் காலேஜ் மேட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே, பிஎஸ்சி மேத்ஸ்னா மேத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு ஏரியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேண்டிய என்ன பண்ணிக்கலாம், குரூப் டிஸ்கஷன் மூலமாக அதை ஸ்கோர் பண்ணிட்டு அழகாக கொண்டு போயிடலாம். போகிறது குரூப்பாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வாரம் இந்த பிளான் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஸ்டடி பிளான் போட்டு கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்ஷனை அழகாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் ஸ்டடியும் இங்கே யூஸ் ஆகுது. சரியா? ஒன்றா உட்காந்து படிங்க, டைவெர்ட் ஆக மாட்டீங்க. நல்ல ஃப்ரெண்டு உங்களை டைவெர்ட் ஆக விட மாட்டான். அழகாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே ஒன்றா பாஸ் பண்ணலாம். 193 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது இங்கே பெரிய விஷயம். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டடி பிளானாக இருக்க வேண்டும். உங்களுடைய டெய்லி ஸ்டடி பிளானில் படிப்பு அப்படின்றது வந்து புதிதாக பாடத்தை படிக்கிறது மட்டுமே படிப்பு இல்லை. படிப்பு என்பது ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் செய்வதும் படிப்பு தான். சரியா? ஃபர்ஸ்ட் தடவை அப்படியே லைட்டாக ரீட் பண்ணுறீங்க, அடுத்ததுல முக்கியமானதை ஹைலைட் பண்ணுறீங்க, 3ஆம் தடவை அதில் ஹைலைட் பண்ண போர்ஷன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் கோத்ரூ பண்ணுறீங்க, 4வது முறை ரிவிஷன் பண்ணுறீங்க, அதை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, டவுட்டுகளை கிளியர் பண்ணுறீங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறீங்க, மேத்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட்ல அனலைஸ் பண்ணுறீங்க. எல்லாமே படிப்பு தான். படிப்புல எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்க. நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் படிப்பு இல்லை, அதை ஒர்க் அவுட் பண்ணுறது படிப்பு தான், ரிவிஷன் பண்ணுறது படிப்பு தான்,
ஃப்ரெண்ட்ஸோட அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது படிப்பு தான். ஓல்டு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது படிப்பு தான். ஜிகேல உள்ள 25 கொஸ்டினை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி ஒரு சாப்டர் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதும் படிப்பு தான். நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் படிப்பு தான். அப்போ எவ்வளோ கிளப்டாக இருக்கு பாருங்க. படிப்புன்றது நாட் ஓன்லி மெமரைசிங் த யூனிட்ஸ், அது மட்டுமே படிப்பு இல்லை, இதுவும் படிப்பு தான். அப்போ உங்களுடைய ஸ்டடி பிளான் இந்த 2 மாத காலத்தில் இப்படி இருக்கணும். 10 யூனிட் வாரத்துக்கு ஒரு யூனிட். அதே போன்று ஜிகேலையும் 10 யூனிட் வாரத்துக்கு ஒரு யூனிட். சப்ஜெக்ட்டுக்கு கூடுதலாக கொடுங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம படிக்கிறோம். ஜிகே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சப்ஜெக்டை பொறுத்தவரை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப படிக்க தொடங்குறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஸ்கோர் பண்ண பாருங்க. அட்லீஸ்ட் பாருங்க என்ன ஆச்சு பாருங்க. ஒரு 120 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கனாலும் என்னாச்சு, 120 × 1.5 நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ 180 ஆச்சு சப்ஜெக்டில். மேத்ஸ் ஆர் ஸ்டாட்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸில். ஜிகேல நீங்கள் ஒரு 60 கொஸ்டின் போட்டிங்கனாலும் என்னாச்சு பாருங்க, 60 × 2 120 மார்க். அப்போ 300 அப்படின்னாலே எனக்கு தெரிந்து நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 300ன்றது தடவை காம்படிஷன் நிச்சயமாக கூடும் என்பதால் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதில் ஒரு 140 முயற்சி பண்ணாலே போதும். 140 பாருங்க. 140னா என்ன ஆச்சு, 140னா 210 ஆச்சு. இதில் ஒரு 65 அல்ல 70 போடுங்க, 140 ஆச்சு. 140 அப்போ என்ன ஆச்சு பாருங்க, 350 மார்க்ஸ். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தே உங்களுக்கு சர்வீஸ் கன்ஃபார்ம் நினச்சிக்கலாம். இன்டர்வியூ இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, 70% அப்படின்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ். 70% அடித்தாலே போதும் உங்களுக்கு 100% சக்ஸஸ். 60 to 65 உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 65% ஸ்கோர் பண்றீங்க, 300 மார்க் 330 மார்க்னாலே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கீழே குறைஞ்சாதான் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஜஸ்ட் 60% ஸ்கோரிங்க்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா இதை போன்ற தேர்வுகளால் தான் முடியும். அதனால நீங்க சப்ஜெக்ட் நான் வீக்கு, மேத்ஸ்ல வீக்கு, ஸ்டாட்ஸ் வீக்கு தான் படித்தேன் சார், நான் விருப்பம் இல்லாமல் படித்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதில் உங்களுக்குன்னு பிடித்த ஏரியாக்கள் இருக்கலாம். தெரியாத ஏரியாக்களை அப்படி கிளப் பண்ணி மேனேஜ் பண்ணவும் முயற்சி பண்ணுங்க. ஒரு 60% அங்கே ஸ்கோர் பண்ணுங்க, இங்கே 70% ஸ்கோர் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து அது மாறுபடும். நீங்க ஜிகேல ஸ்ட்ராங்கா 80 அடிங்க, ஸ்கோர் 160 வந்துடும். சப்ஜெக்ட்ல ஆவரேஜ் தான் சார், சரியா? ஆவரேஜ் என்னாச்சு, 100 போடுங்க, பாதி 50%. 100ல ஸோ 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் போடுங்க போதும். சப்ஜெக்ட்ல வீக்னா 100 × 1.5 என்னாச்சு, 150. ஜிகேல 75, 75 × 2 150, 325. எங்கேயோ போயிட்டீங்க, கண்டிப்பா வந்துடும், உங்களுக்கு சர்வீஸ் வந்துடும். அதனால சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களிடம் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறதா, சரியா? எலிஜிபிலிட்டி இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கங்க. இருக்குன்னா நிச்சயமாக நீங்க அப்ளை பண்ணுங்க. சப்ஜெக்ட்ல வீக் எல்லாம் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் 2 months ப்ராக்டிஸ் போதும். கொஞ்சம் 2 மாதம் உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஒர்க் பண்ணா போதும். நீங்க ஏற்கனவே ஜிகே கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 1 ஆண்டுகள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பார்க்க பரிதாபமாக தான் இருக்கு. 1 ஆண்டுகள் மேல படிச்சுட்டு இருக்கோம். 1 ஆண்டு 2 ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வரல, எக்ஸாம் வரல, என்ன சார் பண்றது அப்படின்ட்டு நிறைய தம்பி தங்கைகளுடைய வருத்தத்தெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா இன்கேஸ் உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். படித்தது எந்த காலத்திலும் வீண் போகாது அப்படின்ட்டு நான் உறுதியளிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் வைத்திருக்கக்கூடிய தம்பி தங்கிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதை பண்ணுங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து மிக குறைவாகத்தான் போயிட்டுருக்கு. சப்ஜெக்டை உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். ஒரு 2 மாதங்கள் மட்டும் ஹார்ட் ஒர்க் போடுங்க. சப்ஜெக்டில் ஒரு 120 130 போட்டாலும் போதும். ஏன்னா நீ ஜிகேக்கு நீங்கள் இவ்வளோ காலம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு 70 65 70 வந்தாலுமே உங்களுக்கு சர்வீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ இல்லை, ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான். அப்போ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன், டிஎன்பிசியுடைய வெப்சைட்லேயே ஆன்சர் கீழே ஓல்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டாட்ஸுக்கு நிறைய கிடைக்குது, மேத்ஸுக்கு ஒரு 6-7 பேப்பர்ஸ் கிடைக்குது, எக்கனாமிக்ஸுக்கும் ஒரு 3-4 பேப்பர்ஸ் கிடைக்குது. சரியா? அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி மெட்டீரியல் யூஜி ஸ்டாண்டர்ட் போதும், பிஜி ஸ்டாண்டர்ட் போக வேண்டாம். அதில் சில விஷயங்கள் சிலபஸில் கவர் ஆகலையா, அந்த ஆதர்ஸுடைய புக் வாங்கிக்கோங்க, சோர்ஸ் புக்ஸை வாங்கிக்கோங்க. அதில் உள்ள விஷயங்களை மட்டும் கிழிச்சு நம்ம சிலபஸ் என்ன கவர் ஆகுது அதை மட்டும் கிழிச்சு 10 யூனிட்டையும் தச்சு வச்சுக்கோங்க. அதை மட்டும் தான் படிக்கணும். மெட்டீரியல் நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது. அது சிலபஸில் கவர் ஆகுதா, சாட்டிஸ்ஃபைடா, அதை மட்டும் பார்க்கணும். சிலபஸை பார்க்கணும், ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கணும். இதெல்லாம் இருக்குதா, அதை சாட்டிஸ்ஃபை ஆகிட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். வாரத்துக்கு ஒரு மெட்டீரியல் 10 யூனிட், வாரத்துக்கு ஒரு யூனிட் கவர் பண்ணுறீங்க. கவர் பண்ணிட்டு அதை முடிச்சு தூக்கி போட்டுறீங்க. 5 நாள் படிக்கிறீங்க, 6 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க, அடுத்த யூனிட் போகிறீங்க. ஆக 10 யூனிட்டையும் சிலபஸ் வைஸ் நீங்கள் கவர் பண்ணுங்கள்.
அட் த மீன் டைம் என்ன பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் பார்க்குறீங்க. சப்ஜெக்ட்டுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கலாம். டெய்லி ஜிகேக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஜிகே பேப்பர் நீங்கள் 60 நாள் இருக்குன்னா 60 ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் மாறிச்சே சார், சிலபஸ்லாம் சின்ன சின்ன ஷஃப்லிங் பண்ணி மாற்றிருக்காங்க. தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே டிஎன்பிசியுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கேட்கப்பட்டவை. அப்போ அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அப்போ மெட்டீரியலை சப்ஜெக்ட்டுக்கான மேத்ஸ், ஸ்டாட்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கான மெட்டீரியல் அதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிகே டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஒரு யூனிட் மட்டும் படிங்க. கூடுதலாக என்ன பண்ணுங்கள், டெய்லி ஓல்டு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். மேத்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த வாரமே பண்ணிடுறது பெட்டர். இல்லை வாரம் நான் ஒரு கொஸ்டின் பார்க்குறேனாலும் ஓகே தான். வாரம் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேத்ஸோ ஸ்டாட்ஸோ எக்கனாமிக்ஸோ எடுத்து பாருங்கள். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். பார்க்க தான் நமக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் சப்ஜெக்டை படிக்கிறப்போ. சரியா? சப்ஜெக்ட்லையும் படிக்கிறப்போ எம்சிக்யூ நேச்சரில் என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அதை மட்டும் தேடி ஹைலைட் பண்ணணும். திரும்ப மொத்தம் மெட்டீரியலும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறீங்க, எதெல்லாம் அப்ஜெக்டிவ் நேச்சர் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் மார்க்கரை வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். அதை மட்டும் திரும்ப அடுத்த தடவை கோத்ரூ பண்ணுங்கள். நாளைக்கு ரிவிஷன் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் மட்டும் தான் நமக்கு தெரியணும். கொஸ்டினே தெரிய வேண்டாம். ஆன்சர் தெரிஞ்சால் என்ன கொஸ்டின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதை மட்டும் தான் டக்குன்னு ரிவிஷன் அப்போ புரட்டி போயிட்டே இருக்கணும். ஃபார்முலாஸு, தியரிஸில் உள்ளது, தியரமில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸு. சரியா? அதே மாதிரி சின்ன சம் என்னெல்லாம் எம்சிக்யூவில் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த வகையிலேயே நீங்கள் அப்ரோச் பண்ண கற்றுக்கங்க. அதுக்கு ஓல்டு கொஸ்டின் அனலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ 2 மாதங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். நிச்சயமாக இது ஒரு பைபாஸ் தான். நெருக்கடியான சாலைகளில் போகாமல் ஒரு பைபாஸ் ரூட்டில் உங்களுடைய டெஸ்டினேஷன் அடைகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபாவளி இருக்குது. ஸோ அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தீபாவளி என்ன, ஸோ பொங்கல் அப்போவே உங்களுடைய ஜாப்பை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களாம் சர்வீஸில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் செய்யக்கூடிய பட்சத்தில் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் நிறைய வாங்கி கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய இது இல்லை. இருக்கக்கூடியதை முறையாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் முதல்ல செலக்ட் பண்ணுறப்பவே சிலபஸ் அடிப்படையில் இருக்கா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு போய் மெட்டீரியலை வாங்குங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு கவர் ஆகிடுதா அப்படின்ட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? 100% இல்லாட்டாலும் ஒரு 70-80% நீங்கள் எஃபர்ட் போட்டாலே நிச்சயமாக இதுக்கு சர்வீஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஷார்ட் டியூரேஷன் தான், 2 மாத காலம்தான். வேகன்சிஸ் கம்மின்னு நினச்சி விட்டுறாதீங்க. இது முழுக்க உங்கள் 3 பட்டப்படிப்புகளுக்கான மட்டும்தான். அப்படின்றதால காம்படிஷன் மிக குறைவு தான். பழைய கொஸ்டின் பேப்பர், பழைய கட் ஆஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணுறப்போ மிக குறைவாகத்தான் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக படிங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சர்வீஸை வாங்கலாம். சரியா? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ வரக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக செய்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.